இன்னைக்கு வந்து கட்சியும் ஆட்சியும் வேற வேறன்ற மாதிரி தானே இருக்கணும். தமிழக மக்களுக்கான முதல்வர் தான் ஸ்டாலின், திமுகவுக்கான முதல்வர் கிடையாது. ஆனா இவங்க வந்து அந்த அஜித்குமார் கொலைய மூடி மறைக்க கடைசி வரைக்கும் முயன்றது திமுக. அதுக்கப்புறம் அது ஒண்ணும் முடியல, கத்திரிக்காய் முத்து கதத்தூருக்கு வரோன்ற மாதிரி வந்தது. ஊடகங்கள் ஒரு நல்ல ரோலை பிளே பண்ணுச்சு. அப்ப இது வேற வழி இல்லாம எத்தனை நாள் கழிச்சு அவரு சாரிமா சொன்னாரு, அதையும் பாருங்க. சாரிமா சொன்னது 4 நாள் கழிச்சு, சம்பவம் நடந்து 4 நாள் கழிச்சு. தெரியாதா முதல்வருக்கு? மதுரை ஹைகோர்ட்ல வேற விசாரணையில கிடுக்கு பிடி போடுறாங்க அந்த நீதி அரசர்கள். அப்ப இதெல்லாம் பார்த்து சரி ஒரு திருப்பி ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்ணுவோம், பேசிடுவோம். ஏன் நேரா போய் பார்த்திருக்கலாமா? அதனால வந்துங்க இவங்க வந்து சொல் ஒன்று செயல் ஒன்றுங்க திமுகவினது. அதை வந்து ஒரு கட்சி அம்பலப்படுத்துதுன்னா அது அதனுடைய ஜனநாயக கடமை, அரசியல் கடமை செய்து உடனே அவரு வெயில்ல நிற்க மாட்டாரு. 11 மணிக்கு முடிச்சாங்கல்ல, 10 to 11 எத்தனை பேர் மயக்கி விழுந்தாங்க தெரியுமா? ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப டாக்டர் டீம் எல்லாம் இருந்தது. இன்னைக்கு வெயில் வந்து செம்மையா இருந்திருக்கு. நேத்து 8 கிலோமீட்டர் நடக்க விட்டு சுத்த விட்டுருக்கீங்க. அதனால இவ்வளவும் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இத பத்தி குறை சொல்றதுக்கு என்ன யோகிதை இருக்குதுன்னு தான் எனக்கு தெரியல. அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் இஸ் எமர்ஜிங் ஆஸ் எ மாஸ் லீடர், ஒரு நல்ல பண்புள்ள மக்கள் மேல் நலன் அக்கறை கொண்ட ஒரு ஒரு பண்பான அரசியல்வாதி. அவரை போயிட்டு எங்களை மாதிரி பேசுங்க, நீட்டி முழக்குங்க. அவர் தான் ஒரு நியூ மாடல் கிரியேட் பண்ணணும்னு விரும்புறாரு. இது வரைக்கும் இருந்த மாதிரி இல்லாம வேற மாதிரியா இருக்கணும்னு விரும்புறாரு. எல்லாருமே அதே மாதிரி இருக்கணுமா, துண்டை போட்டுக்கணுமா, ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போட்டுக்கணுமா?